ரயிலில் நடந்த இரவு ஒரு அதிர்ச்சி அனுபவம். வணக்கம் நண்பர்களே. இன்று உங்களுக்கொரு உண்மை சம்பவத்தைக் கூறப்போகிறேன். இது என்னோடு அல்லது எனக்குத் தெரிந்த எவரோடு நடந்தது இல்லை, ஆனால் என் ஊருக்கு அருகில் நடந்தது. எனவே இதைப் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று தோன்றியது. நீங்கள் ரயில் பயணங்கள், ரயில் நிலையங்கள் பற்றிய கதை கேட்டால் விரும்புவீர்கள் அல்லவா? இந்த கதையும் அதே வகையில் இருக்கும். கதை 7 வருடங்களுக்கு முன் 2023 டிசம்பரில் நடந்த ஒன்று. அந்தக் காலத்தில் பிலாஸ்பூரில் 2 நெருக்கமான நண்பர்கள் இருந்தனர், செந்தில் மற்றும் கார்த்திக். இருவரும் எந்த நேரத்திலும் ஒன்றாகவே இருப்பார்கள். செந்திலுக்கு ஏதாவது தேவையாயிருந்தால் கார்த்திக் உடனே வருவான், கார்த்திக்கும் அவ்வாறே. ஒருநாள் செந்திலின் மாமா கல்யாணம் நடைபெறவுள்ளது என்ற தகவல் வந்தது. இது அவரின் நேரடி உறவினர் அல்ல, ஆனால் குடும்பத்துடன் நெருக்கமான ஒரு உறவினர். கல்யாணம் நடப்பது மகாராஷ்டிராவின் கோண்டியா அருகிலுள்ள ஒரு கிராமத்தில். இதை செந்தில் முன்னமேயே அறிந்திருந்தாலும் கார்த்திக்கிடம் சொல்வதை தள்ளி போட்டுவிட்டான். கல்யாணம் நடக்க உள்ள தேதி வந்ததும் செந்தில், நாம் கிளம்பணும் என்று கார்த்திக்கிடம் சொன்னான். கார்த்திக் உடனே சம்மதித்து, டிக்கெட் புக் பண்ணிடு என்றான். பிலாஸ்பூரிலிருந்து கோண்டியா வரை போக டிக்கெட் எடுத்தார்கள். இது இரவு ரயில். இரவு 8 மணிக்கு புறப்பட்டு அதிகாலை 2:30க்கு கோண்டியாவுக்கு சென்றடையும். பயணத்தின் தொடக்கம். அந்த நாள் இரவு அவர்கள் ரயிலில் ஏறினார்கள். ரயில் புறப்பட்டதும் கார்த்திக் சிறிது மயக்கமாக உணர்ந்தான். நான் முகம் கழுவிக்கிட்டு வரேன் என்று கூறினான். செந்தில் கூடவே போகச் சொன்னான். இருவரும் கழிப்பறை பகுதிக்குச் சென்றனர். அங்கே கார்த்திக் முகத்தை கழுவிக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு பார்வை அவனை தீயும் போல தாக்கியது. கருமை நிறைந்த 6.5 அடி உயரமுள்ள மனிதன். அவனது கண்கள் இரத்தம் சொட்டுவது போல் சிவந்திருந்தன. உடலில் காவி நிற ஆடை அணிந்திருந்தான். அந்த மனிதன் கார்த்திக்கை ஒரு நிமிடம் உற்றுப் பார்த்தான். திடீரென செந்தில் அவனை அழைத்தபோதுதான் உணர்ச்சி பிறந்தது. என்ன ஆயிற்று என்று செந்தில் கேட்டது. நான் ஒரு பயங்கரமான மனிதனை பார்த்தேன். என்ன பொழப்பு? இந்த கழிப்பறையில் நம்ம 2 பேரைத் தவிர வேற யாரும் இல்லையே. அது ஒரு கனவு போல் இருந்ததா? அல்லது உண்மையா? கோண்டியா ரயில் நிலையத்தில் நடந்த அதிசயம். அவர்கள் அதிகாலை 2:30க்கு கோண்டியா வந்தார்கள். குளிர் கடுமையாக இருந்தது, எங்கும் மந்தமான ஒளி. அவர்கள் இறங்கிய போது மற்ற யாரும் இறங்கவில்லை. சிலர் நிலையம் முழுவதும் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது பின் ஒரு குரல் கேட்டது, இங்கே போகணும். அவர்கள் திரும்பிப் பார்த்தபோது அதே பயங்கரமான மனிதன். அவர் ஒரு ஆட்டோ டிரைவராக நின்றிருந்தார். என்னடா இது? கார்த்திக் வாய்விட்டு கூறினான். அந்த ஆட்டோ டிரைவர், நான் தான் ஆட்டோ ஓட்டுகிறேன். இரவு முழுக்க பயணிகள் இல்லை. எங்கே போகணும் என்று கேட்டான். அவர்கள் பயத்துடன், எங்களுக்கு யாரோ வர்றாங்க, நாம இருக்கலாம்னு சொல்லிட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் அருகிலிருந்த ஒரு டீக்கடைக்கு சென்றனர். ஆனால் பேயோட வந்த மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் கூடவே வந்துவிட்டான். நீங்க ஏன் பயந்து பேசுறீங்க என்று ஆட்டோ டிரைவர் கேட்டான். நீங்க ஏன் பயந்து பேசுறீங்க என்று ஆட்டோ டிரைவர் கேட்டான். நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, விலையை பத்தி கவலைப்படாதீங்க டோட். அவர்கள் வெகு யோசனைக்குப் பிறகு சரி போகலாம் என்று முடிவெடுத்தனர். பாதை முழுவதும் நடக்கும் மர்மம். ஆட்டோ நகரத் தொடங்கியது. சில கிலோமீட்டர்கள் பயணித்ததும் ரோடு மையத்தில் ஒரு காட்டுப்பகுதிக்குள் சென்றது. அங்கு புக் 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 என்று ஒலி எழுந்தது. ஆட்டோ பழுதாகிவிட்டது. அவர், நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் அருகிலுள்ள கிராமத்திற்குப் போய் யாரையாவது அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு காட்டுக்குள் சென்று விட்டார். நேரம் சென்று கொண்டிருந்தது. 15 நிமிடம், 30 நிமிடம், 1 மணி நேரம். ஆனால் அவர் திரும்பவில்லை. மிருதங்க குரலும் மர்மமான மனிதனும். திடீரென காட்டிலிருந்து சிரிப்பு ஒலிக்கத் தொடங்கியது. நீ கேள்விப்பட்டாயா? செந்தில் கேட்டான். ஆமாம், யாராவது சிரிக்கிற மாதிரி இருக்கு. நேரம் செல்லச் செல்ல சிரிப்பு அருகே வந்து கொண்டே இருந்தது. திடீரென ஆட்டோ சகிதமாக அதிரத் தொடங்கியது. அவர்கள் நடுக்கத்துடன் பார்த்தபோது ஒரு பயங்கரமான மனிதன், மீண்டும் அந்த மர்ம மனிதனே. அவன் அழுக்காக இருந்தான். அவனது உடை பல வருடங்களாக அணிந்து கழன்று போனதைப் போலிருந்தது. அவன் ஓடிக்கொண்டே வந்தான். நீங்க ஓட முடியாது,
உங்களை சாப்பிடப் போறேன். அண்ணா, ஓடி ஓடி ஓடிப் போலாம். அவர்கள் காட்டுக்குள் ஓடத் தொடங்கினார்கள். பின்னால் அந்த மனிதன், நான் மனிதன் இல்லை மிருகம். நீங்க எனக்கு இரையா மாறுவீங்க என்று கத்தினான். அவர்கள் தப்பிக்க முடியுமா? தப்பியோட்டம். கடந்து போயிருந்த ஆட்டோ டிரைவர் தரையில் விழுந்து கிடந்தார். நீங்க எப்படி விழுந்துட்டீங்க? என்னையோ ஏதோ விசித்திரமான உணர்வு. நீங்க இருவரும் பேய்கள் மாதிரி தோணிச்சு. அவர்கள் பரபரப்புடன், இது எல்லாம் உண்மை. நம்மே அந்த பைத்தியக்காரன் சாப்பிடவர்தான். உடனே ஆட்டோ ஸ்டார்ட் செய்யப்பட்டது. அவர்கள் மாமாவின் வீட்டுக்கு சென்றனர். மாமா, இந்த சாலை வழியிலேயே இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. உங்களுக்கு நல்ல நேரத்தில் பக்தி உதவியது. முடிவு. இந்த இரவு அவர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. இப்படி ஒரு பயணத்தை நீங்கள் சந்தித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்?